ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சு நான் வர்றதுக்கும் 5 நிமிஷம் முன்னாடியே என் பொண்ணு ஏந்திச்சிட்டா. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முன்னாடியே அவளை எழுப்பி விட்டு, "ஏந்திரி, இதெல்லாம் நீ கற்றுக்கோ, இதெல்லாம் நீ செய்யணும், வீட்டு வேலைலாம் நீ பார்க்கணும்னு" சொல்லிட்டு காலையிலே அவளை எழுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே அப்பாவுக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு நான் போய் தண்ணி தெளிச்சிட்டு வந்துடுறேன். "பாப்பா நீ படின்னு" சொல்லிட்டு நான் படிக்க விட்டுட்டு நான் தண்ணி தெளிக்க போயிட்டேன். நான் மாடியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபேவரு. ஏன்னா அந்த 6 மணிக்கெல்லாம் ஏந்திச்சி கோலம் போட தேவையில்லை, கீழ் வீட்டில் போட்டுருவாங்க. இப்போ அவங்க இல்லாதனால நம்ம தானே போடணும். இதெல்லாம் செய்யணும் தான், இதெல்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண ஒரு பேசிக் ஒரு குவாலிட்டி இதெல்லாம். எல்லாரோட வீடியோஸும் பார்த்துருக்கேன். அழகாக கேமராவை அங்கங்கே செட் பண்ணி போகிறது வர்றது வேலை பார்க்குறதுலாம் பண்ணுறாங்க. எனக்கு பெருசாக அவ்வளோவா தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய கோலம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, போட்டதும் அழகாக இருந்தது. அதனால் எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று தான் நைட்டு கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார் கட்டினாங்க ஹஸ்பண்டு. இன்றைக்கி என்ன தேதி 20. இன்றைக்கி தான், நேற்று நைட்டு தான் வந்து கட்டினாங்க. காலையிலே டீயை போட்டு நான் வந்து அப்படியே திங்கிங்க்கு போயிட்டேன் நான். சரி ஓகே, இனிமேல் சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் டைமை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசொல்யூஷனாகவே இருக்குது. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்பாவுக்கு திதி வருது. எங்கள் அப்பாவோட திதி, என் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.